ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டா க்ரூஸ்க்கு போகிறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 days வீக்கெண்ட் கிடச்சிருக்கு. நாங்கள் ஒரே இடம் வந்து எங்கேயாவது போகணுன்ட்டு சாண்டா க்ரூஸ் போகிற இடம் இருந்திருக்கோம். நேரடியாக சாண்டா க்ரூஸில் தங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பக்கத்தில் உள்ள இடத்துல தான் தங்க முடியும். சாண்டா க்ரூஸ் ரொம்ப விலையாக இருக்கிறனால நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஒரு ஹைவேல போயிருக்கோம் சாண்டா க்ரூஸ்க்கு. அந்த வழியாக தான் நாங்கள் திருப்பி போகிறோம். இது ரொம்பவே வந்து சீனரி செம்மையாக இருக்கும். ஹைவேயும் கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்கும், ஆனால் அம்மா நல்லா ஓட்டிடுவாங்க நம்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1st எடுத்தோம். இப்போ தான் எங்களால் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடிகிற மாதிரி ஆச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் டியூரேஷன் வந்து 1 hour 30 minutes கிட்ட இருக்கும். எங்கடா தங்குறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாண்டா க்ரூஸ் தவிர நாங்கள் ஸ்காட் வேலின்ட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே தங்குறோம். அது சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெட்வுட் ஃபாரஸ்ட் இருக்குது. நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து என்ன பிளான்னா சாண்டா க்ரூஸில் உள்ள போர்ட் வாக் பார்த்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸுக்கு போய் அதோட எங்கள் ட்ரிப்பை முடிச்சுக்கிறதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி நான் வந்து ஹைவே கொஞ்சம் டேஞ்சரஸான ஹைவேன்னு சொல்லியிருப்பேன். அது என்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீமான்ட் டு சாண்டா க்ரூஸ் இந்த ஒரு ஹைவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா இது ரஷ் ஹவர்ஸில் பயங்கரமாக நிறையா கார்ஸ் இருக்கும், ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கும். அதனால் இங்கே மலையிலக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு வந்து 4 மணிக்குள்ளே செக்இன் பண்ணோம். நாங்கள் வந்து ஈவினிங் போலவே கிளம்பிட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா எப்போவுமே சீக்கிரமாக போகிறது நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள ஸ்காட் வேலிக்கு ரீச் ஆயாச்சு. நாங்கள் இப்போ செக்இன் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து எக்ஸிட் எடுத்தோடனே நம்ம ஹோட்டல் வந்துருச்சு, ரொம்பவே பக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டல் ரூம்க்கு ரீச் ஆயாச்சு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக் இருக்குது டோரில். நாங்கள் வந்து ஒரு குவீன் சைஸ் பெட்ரூம், எப்படி சொல்கிறேன்னு தெரியல, 2 பெட்ரூம் உள்ள ரூம் வாங்கியிருக்கோம். ஒன்று அம்மாவும் தேஜும், இன்னொன்று வந்து இன்னொரு பெட்டில் நான் படுத்துக்கிற மாதிரி தான். தேஜு வரா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரூமை சொல்லி காமிக்கிறேன். நாங்கள் பேக் பண்ண பொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து கையில் கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே டிவி பக்கத்தில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து நாங்கள் வந்து ட்ரிப்பு எங்கேயாவது போகையில் வந்து நாங்கள் எப்போவுமே ஸ்நாக்ஸ் கொண்டு போவோம். எப்போ பச்சாலும் வந்து பக்கத்துலேயே இருக்கோம், சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ கேபினெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோவேவ் மினி ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, பக்கத்துலேயே அயனிங் பண்ணுற டேபிளும் இருக்குது. நாங்கள் வந்து வரும்போது நாங்கள் ஒரு பிரியாணி பேக்கெட் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் டின்னருக்கு லஞ்சுக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கிறதா இருந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸெட் வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இல்லை எங்கள் ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற எல்லாமே இங்கே வச்சுக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இல்லை ஒரு சிங்க் இருக்குது, காஃபி மேக்கர் இருக்குது. நாங்கள் வந்து கொண்டு வந்த எல்லா டாய்லெட்ரிஸும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாள் நைட்னால இருந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாமே ரெடியாக வந்து முடிச்சுட்டு எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ பக்கத்தில் 20 minutes பக்கத்தில் உள்ள வந்து ரெட்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகிற இடம் பேர் பார்த்திங்கன்னா ஹென்ரி கோல் ரெட்வுட் ஸ்டேட் பார்க். நிறையா வந்து இதில் நிறையாவே செம்மையான ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் இங்கே ஒரு ஷார்ட் வாக்குக்கு போகிறதா இருக்கும். மிஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 PM வர்றதா இருக்கும் நாங்கள் திருப்பி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்கு வந்து உள்ளே போகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவான ஸ்பீடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். ஆனால் உள்ளே போகையில் வந்து $10 ஒரு பார்க்கிங் ஃபீ மட்டும் வாங்கிட்டாங்க. 3 to 1. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தரிஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். இது வந்து ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாண்டா க்ரூஸில் வந்து சுற்றி இருக்கிற ஒரு ரெட்வுட், ஒரே கொசுவார், ரெட்வுட் ஃபாரஸ்ட். ஆமாம், ரெட்வுட் ஸ்டேட் பார்க்கில் இருக்கோம். இங்கே இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரெயினில் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து போகிறதுனால நம்ம ஒவ்வொரு இது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து 4 வருஷமாக தெரில
எவ்வளோ வருஷமாக ட்ரெயிலில் வந்து நடந்துருந்தோம். அதனால நாங்கள் இப்போ ஒரு ஈஸியான இருக்கிறதுல ஈஸியான ட்ரெயிலை எடுத்துட்டாங்கன்னு நாங்கள் கேட்டோம். எடுத்து தந்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே வந்து ஒரு விசிட்டர் சென்டர் பக்கத்தில் இருந்துட்டு அங்கே நாங்கள் மேப் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் டியூரேஷன் வந்து 40 to 50 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு வாக் போகிறதா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ கேமராவில் நாங்கள் புதுசாக போட்டிருக்கோம். ஒழுங்காக சரியான ஜாப் பண்ணுறதில்ல. பார்க்கலாம். இதான் ரெட்வுட், ஃபஸ்ட்டு ரெட்வுட். எல்லாம் ரக்கூன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நான் வரேன். ஒரு எடு ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக மைக் வாங்கியிருக்கேன்னு கேட்குறான்னு தெரியல. எப்படி இருக்கு? ஆமாம், இது கூட்டத்தில் வந்து இந்த மைக் போட்டனா கேட்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்ப்போம். இப்படியே போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், புஷ்பாலெல்லாம் ஒரு விதமான மரத்தை பார்த்துருப்பீங்க. இது என்ன மரம்னு தெரியல. அதே தானே இந்தியாவில் இங்குமா சொன்னாங்க தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி ரக்கூன்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கயோட்டீஸ்ன்ட்டு இன்னொரு மிருகம் இருக்கும்ட்டு, அது நாய் ஓநாய் தெரில, அந்த வகையில சேர்ந்த ஒரு மிருகம். அது வராது, வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்க. என்ன ஆனா இதெல்லாம் வந்து அந்த மிருகம்லாம் இங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்டேட் பார்க்னால இதெல்லாம் அன்டச்சா இருக்கும். நல்லா இருக்குல்ல நேச்சர். மரம் பாருங்க, இது எவ்வளவு பெருசா இருக்குன்னா இங்க இருந்து மேல பார்க்கல ஃபுல்லா தெரியாத அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, இந்த ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப வேல்யூபிளான ட்ரீஸ். இதெல்லாம் ஒரு ட்ரீ சாப் பண்ணா அவ்வளவு பெரிய ஃபைன் போடுவாங்க. அவ்வளவு வேல்யூபிளான ட்ரீஸ். எவ்வளவுன்னு தெரியல. நல்லா பராமரிச்சு வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் சொல்லாம இருக்கிறது வந்து இது நம்மளுடைய புது ஹவுஸ். இங்கதான் நாங்க தங்க போறோம். நாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்வுட் ஸ்டேட் பார்க் பார்க்கிங்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் உள்ள நிலம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஓப்பன் லேண்ட்னால வந்து விசிட்டர்ஸ் வந்து ஹைக்கிங் இங்கே வரலாம், ஹார்ஸ்பேக் ரைடிங் போகலாம், பிக்னிக், ஸ்விம்மிங், அப்புறம் கேம்பிங்கும் பண்ணலாம். வீக்கெண்டில் வந்து இங்கே நிறையா பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களும் இது மாதிரி இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறோம். இங்கே சீனரியும் பயங்கர செம்மையாக இருக்கும். இதில் வந்து ஒரு 40 ஏக்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஓல்ட் ட்ரீஸ் க்ரோவன்ட்டு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரீஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிளில் இந்த ட்ரீ நடுவாக்கில் வச்சுருக்காங்க. இது ரொம்பவே பழையமான ட்ரீன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே டாலாக இருக்குது மீதி ட்ரீஸ் கம்பேர் பண்ணிலையும் கூட.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் அப்படியே குவைட்டாக இருக்குது, நம்மளும் குவைட்டாக இருக்கலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் நேச்சர் என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்துக்கு யார் ஹேர் கட் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கடைக்கு போகிறாரு. ஆனால் பாருங்க, ஓகே போகலாம். என்னால் நிற்க முடியல. நான் மொக்க தமிழே தான் பார்க்குறேங்க இப்போதான். ஃப்ரெண்ட்ஸ் கேஜுக்கு என்ன சத்தம் கேட்கணுன்ற என்ன கேட்கணும் தெரியல. ராட்டில் ஸ்னேக்ஸா இந்த இடத்துல தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாண்டா க்ரூஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பீச்சும் இருக்கு, பக்கத்துல ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருக்கு. அடுத்த வீடியோல போடுவோம் நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து ஆடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய ஜேர்னி, என்ஜாயிங்கா இருக்க போகுது. ஆமா எஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீமான் ட்ரீ. ஃப்ரீமான் வழியாக வந்திருக்கேன். இது அப்படியே ஃப்ரீமான் சிட்டியோட கனெக்ட் ஆகிருக்கும். இதில் பண்ண அப்படியே போய்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீமான் நம்ம சிட்டி ஒரு ட்ரீ வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இருக்கிறதுலே வந்து ஈஸியஸ்ட் ட்ரெயில் தாங்கன்னு சொன்னதுனால நிறைய பேர் தொலைஞ்சு போவாங்கன்னு நினைக்கிறனால இங்கே சுற்றிலும் வந்து இது ட்ரெயில் மார்க்கிங்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வழியில் போனோம், இந்த வழியில் போக்குறான்ட்டு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அங்கங்கே ரெஸ்டிங் ஏரியாஸ்க்கு ஒரு பிக்னிக் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க, சேர். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த ட்ரெயில் நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். இது வந்து ஒரு ஷார்ட் 40 minutes வாக். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இதை. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயிலாம் வந்து இதை வச்சு தான் மார்க்கிங் பண்ணுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து வேறு என்ன ட்ரெயில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ரிவர் சைட் ட்ரெயில் வந்து 2 hours கிட்டத்தட்ட போகும். இதில் வந்து ஹைக்கிங் லெவலும் வந்து அதிகமாக இருந்தது. நம்ம இப்போ ரிவர் சைட் பக்கமாக போக போகிறோம் கொஞ்சோண்டு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ட்ரெயிலாம் பார்த்து முடிச்சுட்டு வரையெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு விசிட்டர் சென்டர் கண்ணில் தெரிஞ்சது. இது பக்கத்தில் போய் பார்த்தா க்ளோஸாக இருந்தது. நாங்கள் வந்து இங்கேயும் வந்து நிறையா பெஞ்சஸ் இருக்கனால நாங்கள் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்குரிலும் வந்து எங்களுக்கு கண் தெரிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஹைக்கிங் டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வந்திருக்கோம். எப்படி ஃபீல் பண்ணுற? நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வேறு ட்ரெயில் போகலான் தான் நினச்சோம். ஆனால் வந்து எல்லா மீதி ட்ரெயிலாம் வந்து 2.5 hours அதுக்கு மேலேயே ஆகும். நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போக வந்து நிறையா நேரம் ஆகும். இப்போ வந்து சன்செட்குள்ளே வந்து பார்க்க விட்டு போகிறதுனால நாங்கள் இந்த ட்ரெயிலோட முடிச்சுக்கிட்டோம். இதுவே நல்லா இருந்தது. இப்போ பெரிய ட்ரீஸ்லாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஒரு அனிமல் பார்த்துருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாமா? போகலாம், அங்கே போகலாம்.